வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் அத்தியாயம் 7 புஷ்பக விமான தர்சனம். புஷ்பக விமானத்தை பார்த்தல். சப்தமஹ சர்கः ஏழாவது சர்க்கம். புஷ்பக விமான தர்சனம். புஷ்பக விமானத்தை பார்த்தல். சவேஷ்மஜாலம் பலவான் ததர்ஷ व्यासक्तवैडूर्य सुवर्णजालम् यथा महत्प्रावृषिमेघजालम् विद्युत्पिनद्धं सविहङ्गजालम्. बलवान बलिष्ठरान सह அவர் பிராவருஷி மழை காலத்திலே வித்யுத் பினத்தம் அடிக்கடி மின்னிக்கொண்டும் ச விஹங்கஜாலம் பறவை கூட்டங்களோடு கூடிய மகத் பிரிய மேகஜாலம் யதா மேக கூட்டம் போல வியாசக்த வைடூரிய சுவர்ணஜாலம் வைடூரிய கற்கள் பதித்து பசும் பொன்னால் இயற்றப்பட்ட பலகணிகளை உடைய வேஷ்மஜாலம் மாளிகை வரிசையை ததர்ஷ பார்த்தார். பலிஷ்டரான அவர் மழைக்காலத்திலே அடிக்கடி மின்னிக்கொண்டும் பறவை கூட்டங்களோடு கூடிய பெரிய மேக கூட்டம் போல வைடூரிய கற்கள் பதித்து பசும் பொன்னால் இயற்றப்பட்ட பலகணிகளை உடைய மாளிகை வரிசையை பார்த்தார். நிவேஷனானாம் விவிதாஷ்ச ஷாலாः பிரதான சங்காயுத சாபசாலாः मनोहरश्चापि पुनर्विशालां ददर्श वेश्मादृशु चन्द्रशालाः. நிவேஷனானாம் மாளிகைகளின் விவிதாக பட்பல விதமான ஷாலாஹ ச சாலைகளையும் பிரதான சங்காயுத சாபசாலாஹ சிறந்த சங்காயுத விற்சாலைகளையும் வேஷ்மாத்ரிஷு புனः மலைகள் போன்ற வீடுகளின் மேல் மனோகராக மனோகரமானவைகளும் விஷாலாக அப்பி விசாலமானவைகளுமான சந்திரசாலாக நிலாமுற்றங்களையும் ததர்ஷ பார்த்தார். மாளிகைகளின் பட்பல விதமான சாலைகளையும் சிறந்த சங்காயுத விற்சாலைகளையும் மலைகள் போன்ற வீடுகளின் மேல் மனோகரமானவைகளும் விசாலமானவைகளுமான நிலாமுற்றங்களையும் பார்த்தார். गृहाणि नानावसुराजितानि देवासुरैश्चापि सुपूजितानि सर्वैश्च दोषैः परिवर्जितानि कपिर्ददर्श स्वबलार्जितानि. कपिः वानरர் தேவாசுரைः च தேவர்களாலும் அசுரர்களாலும் சுபூஜிதானி பூஜிக்கப்பட்டவைகளும் சர்வைஹி எல்லா தோஷைஹி ச தோஷங்களாலும் பரிவர்ஜிதானி விடுபட்டனவைகளும் நானாவசுராஜிதானி பலவகை ரத்னங்களால் பிரகாசிக்கின்றவைகளும் ஸ்வபலார்ஜிதானி தனது ஆற்றலினாலேயே சம்பாதிக்கப்பட்டவைகளுமான கிருஹாணி அப்பி வீடுகளையும் ததர்ஷ பார்த்தார். வானரர் தேவர்களாலும் அசுரர்களாலும் பூஜிக்கப்பட்டவைகளும் எல்லா தோஷங்களாலும் விடுபட்டனவைகளும்
பலவகை ரத்னங்களால் பிரகாசிக்கின்றவைகளும் தனது ஆற்றலினாலேயே சம்பாதிக்கப்பட்டவைகளுமான வீடுகளையும் பார்த்தார். தானே பிரயத்னேன சமாஹிதானே மயேன சாக்ஷாதிவ நிர்மிதானே மயீதலே சர்வ குணோத்தராணி ததர்ஷ லங்காதிபதேர்கிருஹாணி. பிரயத்னேன மிக்க முயற்சியால் சமாஹிதானி முடிவுற்றவைகளும் சாக்ஷாத் மயேன மயனால் நிர்மிதானி இவ நிர்மிக்கப்பட்டன போலவும் மயீதலே பூலோகத்தில் சர்வ குணோத்தராணி எல்லா குணங்களிலும் சிறந்தவைகளுமான லங்காதிபதே லங்கை அதிபதியின் தானி பிரசித்தமான கிருஹாணி மாளிகைகளையும் ததர்ஷ பார்த்தார். மிக்க முயற்சியால் முடிவுற்றவைகளும் சாக்ஷாத் மயனால் நிர்மிக்கப்பட்டன போலவும் பூலோகத்தில் எல்லா குணங்களிலும் சிறந்தவைகளுமான லங்கை அதிபதியின் பிரசித்தமான மாளிகைகளையும் பார்த்தார். ததோ ததர்ஷோச்ரித மேகரூபம் மனோஹரம் காஞ்சன சாருரூபம் ரக்ஷோதிபஸ்யாத்மா பலானுரூபம் கிருஹோத்தமம் ஹ்யப்ரதிரூபரூபம். ததः அங்கிருந்து உச்ரித்த மேகரூபம் உயர்ந்த மேகத்தின் உருவம் போன்ற உருவம் உடையதாயும் மனோகரம் காட்சிக்கு இனியதும் காஞ்சன சாருரூபம் ஸ்வர்ணம் போல் அழகான ரூபம் உடையதும் ரக்ஷோதிபஸ்ய ராட்சச அதிபனுடைய ஆத்ம பலானுரூபம் சரீரத்திற்கும் பலத்திற்கும் ஏற்றதும் ஹீ நிச்சயமாய் அப்பிரதிரூபரூபம் நிகரில்லா அழகை உடையதுமான கிருஹோத்தமம் உத்தமமான மாளிகையை ததர்ஷ பார்த்தார். அங்கிருந்து உயர்ந்த மேகத்தின் உருவம் போன்ற உருவம் உடையதாயும் காட்சிக்கு இனியதும் ஸ்வர்ணம் போல் அழகான ரூபமுடையதும் ராட்சச அதிபனுடைய சரீரத்திற்கும் பலத்திற்கும் ஏற்றதும் நிச்சயமாய் நிகரில்லா அழகை உடையதுமான உத்தமமான மாளிகையை பார்த்தார். மஹீதலே ஸ்வர்கமிவாவதீர்ணம் ஸ்ரீயா ஜ்வலந்தம் பஹுரத்னகீர்ணம் நானாதருணாம் குசுமாவகீர்ணம் गिरेरिवाग्रं रजसावकीर्णं नारी प्रवेकैरभिदीप्यमानं तडिद्भिरम्भोदवदर्च्यमानं हंस प्रवेकैरिव वाह्यमानं श्रियायुतं के सुकृतां विमानम् यथा नगाग्रं बहुधातु चित्रं यथा नभश्च ग्रहचन्द्रचित्रं ददर्शयुक्तीकृतमेघचित्रं विमानरत्नं बहुरत्नचित्रम्. மஹீதலே பூலோகத்தில் அவதீர்ணம் இறங்கியிருக்கிற ஸ்வர்க்கம் இவ ஸ்வர்க்கம் போலவும் ஸ்ரீயா திருவினால் ஜுவலந்தம் ஜுவலித்து கொண்டும் பகுரத்னகீர்ணம் பல ரத்னங்களால் பதிக்கப்பட்டதும் நானா தருணாம் பலவகை மரங்களின்
குசுமாபகீர்ணம் புஷ்பங்களால் நிரம்பி ரஜசா பூந்தாதுக்களால் அவகீர்ணம் சொரிந்து கமிழ்கின்ற கிரே பர்வதத்தின் அக்ரம் இவ உச்சி போன்றதும் அர்ச்சியமானம் பூஜிக்கத்தக்கதும் தடித்பிஹி மின்னல்களால் அம்போதவத் மேகம் போல் நாரி பிரவேகைஹி உத்தம ஸ்திரீகளால் அபிதீப்யமானம் மிக அழகாய் பிரகாசிப்பதும் கே ஆகாயத்தில் சுக்ருதாம் புண்ணியம் செய்தோருடைய விமானம் இவ விமானம் போல் ஸ்ரீயாலக்ஷ்மியோடு ஹம்ச பிரவேகைஹி உத்தமமான ஹம்சங்களால் வாஹ்யமானம் தாங்கப் பெற்றதும் பகுதாத்து சித்திரம் அநேக காவிக்கற்களால் விசித்திரமான நகாக்ரம் யதா பர்வத சிகரம் போன்றதும் கிரகச்சந்திர சித்திரம் சந்திரன் முதலிய கிரகங்களால் அலங்கரிக்கப்பட்ட நபகா யதாச்ச ஆகாசம் போன்றதும் யுக்திகிருத்த மேகச்சித்திரம் ஒன்று சேர்க்கப்பட்ட பல மேகம் போன்ற சித்திரங்களை உடையதும் பகுரத்ன சித்திரம் அநேக ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட சித்திரங்களை உடையதுமான விமானரத்னம் புஷ்பக விமானரத்னத்தை ததர்ஷ கண்டார். பூலோகத்தில் இறங்கியிருக்கிற ஸ்வர்க்கம் போலவும் திருவினால் ஜுவலித்துக் கொண்டும் பல ரத்னங்களால் பதிக்கப்பட்டதும் பலவகை மரங்களின் புஷ்பங்களால் நிரம்பி பூந்தாதுக்களால் சொரிந்து கமிழ்கின்ற பர்வதத்தின் உச்சி போன்றதும் பூஜிக்கத்தக்கதும் மின்னல்களால் மேகம் போல் உத்தம ஸ்திரீகளால் மிக அழகாய் பிரகாசிப்பதும் ஆகாயத்தில் புண்ணியம் செய்தோருடைய விமானம் போல் லக்ஷ்மியோடு உத்தமமான ஹம்சங்களால் தாங்கப் பெற்றதும் அநேக காவிக்கற்களால் விசித்திரமான பர்வத சிகரம் போன்றதும் சந்திரன் முதலிய கிரகங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆகாசம் போன்றதும் ஒன்று சேர்க்கப்பட்ட பல மேகம் போன்ற சித்திரங்களை உடையதும் அநேக ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட சித்திரங்களை உடையதுமான புஷ்பக விமானரத்னத்தை கண்டார். மஹீகிருத பர்வத ராஜிபூர்ணா शैलाकृत वृक्षवितानपूर्णा वृक्षाकृत पुष्पवितानपूर्णा पुष्पं कृतं केसरपत्रपूर्णम् பர்வதராஜிபூர்ணா மலைகளின் கூட்டங்கள் செறிந்து மஹி பூமி கிருதா வரையப்பட்டு இருந்தது. விருக்ஷவித்தான பூர்ணாக மரங்கள் நிறைந்த ஷைலாக மலைகள் கிருதாக வரையப்பட்டு இருந்தன. புஷ்பவித்தான பூர்ணாக புஷ்பங்கள் நிறைந்த விருக்ஷாக மரங்கள் கிருத்தாக வரையப்பட்டு இருந்தன. கேசர பத்ர பூர்ணம் பூந்தாதுக்களும் தளங்களும் நிறைந்த புஷ்பம் மலர் கிருத்தம் வரையப்பட்டு இருந்தது. மலைகளின் கூட்டங்கள் செறிந்து பூமி வரையப்பட்டு இருந்தது. மரங்கள் நிறைந்து மலைகள் வரையப்பட்டு இருந்தன. புஷ்பங்கள் நிறைந்த மரங்கள் வரையப்பட்டு இருந்தன. பூந்தாதுக்களும் தளங்களும் நிறைந்த மலர் வரையப்பட்டு இருந்தது. கிருதாணி வேஷ்மாணி ச பாண்டுராணி ததா சுபுஷ்பாண்யபி புஷ்கராணி புனಶ್ಚ பத்மாணி சகேசராணி தன்யாணி சித்ராணி ததா வனானி.
மேலும் பாண்டுராணி வெள்ளிய வேஷ்மாணி மாடங்களும் கிருத்தாணி வரையப்பட்டு இருந்தன. ததா அவ்வண்ணமே சுபுஷ்பாணி அழகிய பூக்கள் மலிந்த புஷ்கராணி அப்பி தடாகங்களும் ச கேசராணி கேசரங்களோடு கூடிய பத்மாணி ச தாமரை புஷ்பங்களும் ததா புனः அவ்வண்ணமாகவே தன்யாணி வளப்பமுடைய வனானி வனங்களும் சித்ராணி சித்தரிக்கப்பட்டு இருந்தன. மேலும் வெள்ளிய மாடங்களும் வரையப்பட்டு இருந்தன. அவ்வண்ணமே அழகிய பூக்கள் மலிந்த தடாகங்களும் கேசரங்களோடு கூடிய தாமரை புஷ்பங்களும் அவ்வண்ணமாகவே வளப்பமுடைய வனங்களும் சித்தரிக்கப்பட்டு இருந்தன. புஷ்பாஹ்வயம் நாம விராஜமானம் ரத்னப்ரபாபிஷ்ச விவர்தமானம் வேஷ்மோத்தமானாமப்பி சோச்சமானம் மகாகபிஸ்தத்ர மகாவிமானம் கிருதாश्च वैढूर्यमया विहङ्गा रोप्य प्रवालैश्च तथा विहङ्गाः चित्राश्च नानावसुभैर्भुजङ्गाः जात्यानुरूपास्तुरगा शुभाङ्गाः प्रवालजाम्बूनदपुष्पपक्षाः सलीलमावर्जितजिह्मपक्षाः कामस्य साक्षादिव भ्रान्तिपक्षाः कृतविहङ्गा सुमुखा सुपक्षाः नियोज्यमानास्तु गजा सुहस्ताः स केसराश्चोत्पलपत्रहस्ताः बभूव देवी च कृता सुहस्ता लक्ष्मीस्तथा पद्मिनी पद्महस्ता इतीव तद्गृहमभिगम्य शोभनम् सविस्मयो नगमिव चारुशोभनम् पुनश्च तत्परमसुगन्धिसुन्दरम् हिमात्यये नगमिव चारुकन्दरम् रत्नप्रभाभिः मणिகளின் ஒளிகளால் விவர்தமானம் ச மிக அழகாய் பிரகாசித்து கொண்டு இருக்கிறதும் வேஷ்மோத்தமானாமப்பி சிறந்த மாளிகைகளுக்குள் உச்சமானம் மிகச் சிறந்ததாய் விராஜமானம் ச விளங்கிக் கொண்டு இருக்கிறதுமான மகாவிமானம் ச பெரிய விமானம் புஷ்பாஹ்வயம் நாம புஷ்பக விமானம் என்ற பெயரையுடையது தத்ர அங்கு வைடூரியமயமான விஹங்காக ஆகாயத்தில் பறந்து கொண்டே இருக்கின்றனவாய் ரோப்பிய பிரவாலைச்ச வெள்ளியினாலும் பவழங்களினாலும் விஹங்காச்ச பக்ஷிகளும் கிருத்தாக வரையப்பட்டு இருந்தன ச அதுவும் அன்றி ஜாத்யா அனுரூபாக ஜாதிக்கு ஏற்ற சுபாங்காக மங்களமான உறுப்புகளுடன் துரகாக குதிரைகளும் நானாவசுபிகி பலவகை ரத்னங்களால் புஜங்காக பாம்புகளும் ததா அப்படியே சித்ராக வரையப்பட்டு இருந்தன பிரவாலஜாம்பூனத புஷ்பபக்ஷாக பவழங்களினாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்டு புஷ்பம் போல நிறமும் வெண்மையும் உள்ள இறக்கைகளுடன் கிருத்தாக வரையப்பட்டிருக்கிற விஹங்கா பக்ஷிகள் சலீலம் விளையாட்டாக
ஆவர்ஜித்த ஜிஹ்ம பக்ஷாக வளைந்து தொங்கும் சிறகுகளுடனும் சுமுகாக அழகான முகங்களுடனும் சுபக்ஷாக மேன்மையான சிறகுகளுடனும் காமஸ்யே மன்மதனுக்கு சாக்ஷாத் சாக்ஷாத் பக்ஷாக இவ தோழர்கள் போல் பாந்தி விளங்கின தோ மேலும் பத்மினி ஒரு தாமரை ஓடையில் நியுஜ்யமானாக இறங்கினவைகளாய் சகேசராக பூந்தாதுகளுடன் உத்பல பத்ரஹஸ்தாக கரு நெய்தல் இலையை கையில் கொண்ட சுஹஸ்தாக இனிய துதிக்கைகளை உடைய கஜாச்ச யானைகளும் ததா அப்படியே பத்மஹஸ்தா தாமரை பூதரித்த கைகளுடனும் சுஹஸ்தா மங்களகரமான கைகளையும் உடைய லக்ஷ்மீ லக்ஷ்மி தேவி ச தேவியும் கிருதா சித்திரத்தில் வரையப்பட்டு இருந்தது. இதி இவ கீழ் சொல்லியபடி சோபனம் மங்களகரமாயும் ஹிமாத்யே பனிகால முடிவில் சாரு சோபனம் மிக அழகும் மங்களமும் பொருந்திய பரமசுகந்தி பரிமளம் கமழும் நகம் இவ விருக்ஷம் போலவும் சாரு கந்தரம் அழகான குகைகளையுடைய சுந்தரம் ரம்யமான நகம் இவ மலை போலும் இருக்கிற தத் அந்த கிருஹம் விமான மாளிகையை மகாகபி மகாகபி புனக மீளவும் அபிகம்ய கிட்டி ச விஸ்மய ஆச்சரியத்தோடு கூடினவராக பபுவ ஆயினர். மணிகளின் ஒளிகளால் மிகவழகாய் பிரகாசித்து கொண்டு இருக்கிறதும் சிறந்த மாளிகைகளுக்குள் மிகச் சிறந்ததாய் விளங்கிக் கொண்டு இருக்கிறதுமான பெரிய விமானம் புஷ்பக விமானம் என்ற பெயரையுடையது. அங்கு வைடூரியமயமான ஆகாயத்தில் பறந்து கொண்டே இருக்கின்றனவாய் வெள்ளியினாலும் பவழங்களினாலும் பக்ஷிகளும் வரையப்பட்டு இருந்தன. அதுவும் அன்றே ஜாதிக்கேற்ற மங்களமான உறுப்புகளுடன் குதிரைகளும் பலவகை ரத்னங்களால் பாம்புகளும் அப்படியே வரையப்பட்டு இருந்தன. பவழங்களினாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்டு புஷ்பம் போல நிறமும் மென்மையுமுள்ள இறக்கைகளுடன் வரையப்பட்டிருக்கிற பக்ஷிகள் விளையாட்டாக வளைந்து தொங்கும் சிறகுகளுடனும் அழகான முகங்களுடனும் மேன்மையான சிறகுகளுடனும் மன்மதனுக்கு சாக்ஷாத் தோழர்கள் போல் விளங்கின. மேலும் ஒரு தாமரை ஓடையில் இறங்கினவைகளாய் பூந்தாதுகளுடன் கரு நெய்தல் இலையை கையில் கொண்ட இனிய துதிக்கைகளையுடைய யானைகளும் அப்படியே தாமரை பூதரித்த கைகளுடனும் மங்களகரமான கைகளையும் உடைய லக்ஷ்மி தேவியும் சித்திரத்தில் வரையப்பட்டு இருந்தது. கீழ் சொல்லியபடி மங்களகரமாயும் பனிக்கால முடிவில் மிக அழகும் மங்களமும் பொருந்திய பரிமளம் கமழும் விருக்ஷம் போலவும் அழகான குகைகளையுடைய ரம்யமான மலை போலும் இருக்கிற அந்த விமான மாளிகையை மகாகபி மீளவும் கிட்டி ஆச்சரியத்தோடு கூடினவராக ஆயினர். ततः स तां कपेरभिपत्य पूजितां चरन् पुरीं दशमुखबाहुपालिताम् अदृश्यतां जनकसुतां सुपूजितां सुदुःखितपतिगुणवेगनिर्जितां. ततः அப்பொழுது சக கபிः அவ்வாணரர் பூஜிதாம் பூஜிக்கப்பட்டதும் தசமுக பாகு பாலித்தாம் தசமுகன் புஜவலியால்
பரிபாலிக்கப்பட்டதுமான தாம்புரீம் அந்த நகரத்தில் அபிபத்ய எங்கும் தாவித் தாவி சரண் திரிந்தும் பத்தி குணவேக நிர்ஜிதாம் பர்த்தாவினுடைய அண்ணான் கயிற்றின் சக்தியால் அடையப்பட்டவளும் சுபூஜிதாம் செல்வமாய் பூஜிக்கப்பட்டவளும் ஜனகசுதாம் ஜனக்கர் திருமகளுமான தாம் அதிருஷ்ய அவளை காணாமல் சோதுக்கிதா மிகவும் சிந்தை கொண்டு சோகித்தனர். அப்பொழுது அவ்வாணரர் பூஜிக்கப்பட்டதும் தசமுகன் புஜவலியால் பரிபாலிக்கப்பட்டதுமான அந்த நகரத்தில் எங்கும் தாவித் தாவி திரிந்தும் பர்த்தாவினுடைய நான் கயிற்றின் சக்தியால் அடையப்பட்டவளும் செல்வமாய் பூஜிக்கப்பட்டவளும் ஜனக்கர் திருமகளுமான அவளை காணாமல் மிகவும் சிந்தை கொண்டு சோகித்தனர். ததஸ்ததா பஹுவித பாவிதாத்மனः கிருதாத்மனோ ஜனக சுதாம் சுவர்த்மனः அப்பஷ்யதோ பவததி துக்கிதம் மனः சுசக்ஷுஷ பிரவிச்சரதோ மகாத்மனः. சுசக்ஷுஷः நட்புத்தி உடையவரும் சுவர்த்மனः நல்லொழுக்கமுடையவரும் கிருதாத்மனः நன்னோக்கமுடையவரும் விசரதः மிகவும் அலைந்தவரும் ஜனகசுதாம் ஜனக்கர் திருமகளை அப்பஷ்யதः காணாதவரும் ததः அதனால் பகுவித பாவிதாத்மனः மனதில் பலவித எண்ணம் உடையவருமான மகாத்மனः மகாத்மாவினுடைய மனஹ மனது ததா அப்பொழுது அத்தி துக்கிதம் பெரும் துன்பம் அடைந்ததாக அபவத் ஆயிற்று. நட்புத்தி உடையவரும் நல்லொழுக்கமுடையவரும் நன்னோக்கமுடையவரும் மிகவும் அலைந்தவரும் ஜனக்கர் திருமகளை காணாதவரும் அதனால் மனதில் பலவித எண்ணம் உடையவருமான மகாத்மாவினுடைய மனது அப்பொழுது பெரும் துன்பம் அடைந்ததாக ஆயிற்று. இத்யர்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே சப்தமः सर्गः.